லாஸ்ட் வீக் சண்டே வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் வந்து எதனால் ஃபாலோ ஆகியிருந்தது அப்படின்னு அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து ஐடிசி ஹோட்டலோட பி/இ ரேஷியோ பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கு தேவையான கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் பற்றியும் நான் வந்து ரெகுலராக வீடியோ போட்டுட்டு வரேன். அண்டு சேனல் பார்த்துட்டு இருக்கவங்கள 87% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருக்கும். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு பி/இ ரேஷியோனா என்னன்னு பார்த்துருவோம். ஒரு கம்பெனியோட பி/இ ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸு இபிஎஸ் அதாவது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ தான் பி/இ ரேஷியோ. உங்களுக்கு பி/இ மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனர் அப்படின்ற வெப்சைட் போய் பார்க்கலாம். அதில் ஐடிசி ஹோட்டல் பற்றி சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து இதில் பார்க்க முடியும் நீங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸோட பி/இ ரேஷியோ வந்து 45.8. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதர் மெட்ரிக்ஸ்லாம் பார்க்கலாம். மார்க்கெட் கேப் வந்து 37,519 crores. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் ஐடிசி ஹோட்டலோட ஷேர் ப்ரைஸ் வந்து 180 rupeesல இருக்கு. அண்ட் இது வரையும் டிவிடெண்ட் தரதால டிவிடெண்ட் ஈல்ட் வந்து 0%ல இருக்கு. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 53 rupeesல இருக்கு. அண்ட் இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்லேயே ஃபர்தராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டலோட ஷேர் ப்ரைஸ் வந்து உங்களால் ட்ராக் பண்ண முடியும். போன வருஷம் 18th ஜூலை அன்னைக்கு பீக்ல இருந்திருக்கு. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில மற்ற ஹோட்டல்ஸோட மெட்ரிக்ஸும் நீங்கள் பார்க்க முடியும். லிஸ்டட் கம்பெனிஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் தான் அதிக மார்க்கெட் கேப் வச்சிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 99,626 crores. இந்தியன் ஹோட்டல்ஸோட பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 54.28. அண்ட் இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து 699 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸோட மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37,508 crores. பி/இ ரேஷியோ வந்து 45ல இருக்கு. அண்ட் இப்போ கரண்டாக 180 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இஐஹெச் அப்படின்ற ஹோட்டலோட பி/இ ரேஷியோ வந்து 27.19ல இருக்கு. அண்ட் அதோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 20,652 crores. அண்ட் ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிறது வந்து சார்லட் ஹோட்டல்ஸ். அதோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 18,795 crores. ஸோ அப்படியே இன்னும் நீங்கள் ஃபர்தராக வந்தீங்கன்னா குவார்டர் ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2024லேருந்து டிசம்பர் 2025 வரைக்கும் எல்லா குவார்டர் ரிசல்ட்ஸும் இருக்கு. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் அண்ட் செப்டம்பர் குவார்டர்ல டிக்ரீஸ் ஆகி போன டிசம்பர் குவார்டர்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பென்சஸும் பார்த்தீங்கன்னா போன டிசம்பர் குவார்டர்ல வந்து சேல்ஸ் அதிகமான மாதிரி எக்ஸ்பென்சஸும் அதிகமாகி இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் குவார்டர்ல தான் அதிகமாக வந்திருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து டிசம்பர் குவார்டர்ல 327 crores இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்க்ரீனர் அப்படின்ற வெப்சைட்ல பார்க்க முடியும். ஸோ இந்த கொஸ்டின் கேட்ட உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தேவையோ நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா நான் ஃபர்தராக அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.